السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا تمنى أحدكم فليستكبر. قال رسول الله صلى الله عليه وسلم: يهرم ابن آدم وتشيب منه اثنتان الحرث على العمر. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்திலுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்றும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற மரணங்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சில ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் உண்டு. ஆனால் அவைகள் மனிதனுக்கு மனிதன் வேறுபடக்கூடியதாக, வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு செயல்பாடை ஆசை கொள்ளக்கூடியவனாக, ஏதாவது ஒரு பொருளை பிரியப்படக்கூடியவனாக இருப்பான். உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்றால் ஏதாவது எதிர்பார்ப்புகள் அவனுக்கு இருக்கும், ஏதாவது கனவுகள் அவனுக்கு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் அந்த கனவுகளையும் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அந்த மனிதன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டமையானால், ஒரு ஏழை செல்வத்தை ஆசைப்படக்கூடியவனாக இருப்பான். செல்வந்தன் ஒரு செல்வாக்கை ஆசைப்படக்கூடியவனாக இருப்பான். மக்களிடம் செல்வாக்கை பெற்றவன் ஒரு பதவிக்கு ஆசைப்படக்கூடியவனாக இருப்பான். ஒரு பதவியை அடைந்தவன் அதிகாரத்திற்கு வருவதற்கு ஆசைப்படுவான். இப்படி மனிதனுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் பல வடிவங்களாக, பல தோற்றங்களாக இருக்கின்றன. ஒரு ஏழை செல்வத்தை ஆசைப்படுவான், ஒரு செல்வந்தன் இன்னும் செல்வாக்கோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஒரு செல்வத்தை அடைந்த மனிதன் ஒரு பதவிக்கு ஆசைப்படுவான், பதவியை அடைந்த மனிதன் ஒரு அதிகாரத்திற்கு போகுவதற்கு ஆசைப்படுவான். இப்படி மனிதனுடைய ஆசைகள் இருக்கிறதே பல கோணங்களிலே இருக்கிறது, பல தோற்றங்களிலே இருக்கின்றது. குழந்தை, வாலிபம், வயோதிகம் என வாழ்வின் எந்த பருவங்களுக்கும் ஆசை என்பது விதிவிலக்கு அல்ல. எல்லோரும் ஆசைப்படக்கூடியவர்கள், எல்லோரும் ஏதாவது ஒரு செயலை பிரியப்படக்கூடியவர்களாக, ஏதாவது ஒரு பொருளை பிரியப்படக்கூடியவர்களாக, அதை ஆசைப்படக்கூடியவர்களாகத்தான் உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமக்களே, குழந்தைகள் அவர்களுடைய வயதிற்கு ஏற்ப ஆசைப்படுவார்கள். சின்ன சின்ன பொம்மைகளை வாங்கி அதை நாம் விளையாட வேண்டும் என்பதாக குழந்தைகள், சிறுவர்கள் அவர்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு ஆசைப்படுவார்கள். வயோதிகர்கள்
முதியோர்கள் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஆசைப்படுவார்கள். இதை வாங்கி நாம் அனுபவிக்க வேண்டும், இதை உடுத்த வேண்டும், இதை நாம் அனுபவித்து நாம் ஆசை தீர அதை கழிக்க வேண்டும் என்பதாக வயோதிகர் அவர்களுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆசைப்படுவார்கள். வாலிபர்களுடைய ஆசை மிதக்க வேண்டும், பறக்க வேண்டும் என்பதாக அவர்களுடைய ஆசை உச்சகட்டமான ஆசையாக இருக்கும். இப்படி உலகத்திலே பிறந்த குழந்தைகள், வாலிபர்கள், சிறுவர்கள் இவர்களுக்கு ஆசைகள் என்பது, எதிர்பார்ப்புகள் என்பது, கனவுகள் என்பது விதிவிலக்கு அல்ல. எல்லோரும் ஆசைப்படக்கூடியவர்களாக, பிரியப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். பெருமக்களே, சிலருடைய உள்ளத்திலே இருக்கும் ஆசைகளை பார்த்தால் ரொம்ப வினோதமாக, விசித்திரமாக இருக்கும். இங்கிலாந்தில் நாட்டில் ஒரு முதியவர் காப்பகம் ஒன்று இருந்தது. சமீபத்திலே அங்கிருக்கும் அனைத்து முதியோர்களுடைய ஆசைகளையும் அவர்களுடைய கனவுகளையும், எது அவர்களுடைய தீராத ஆசைகள் இருக்கின்றனவோ, தீராத கனவுகள் இருக்கின்றனவோ அதை தீர்த்து வைக்க வேண்டும், அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக அந்த இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காப்பகத்தினுடைய நிர்வாகம் முடிவெடுத்தது. கடைசியாக அவர்கள் சொன்னார்கள், முதியவர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய ஆசை என்னவாக இருக்கின்றது? உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய கனவுகளையும் நாங்கள் நிறைவேற்றலாம் என்பதாக முடிவெடுத்து இருக்கிறோம். அதை நாங்கள் நிச்சயமாக சத்தியமாக செயல்படுத்துவோம். உங்களுடைய கனவுகள் என்ன, உங்களுடைய ஆசைகள் என்ன என்பதாக அந்த முதியோர்களிடம், அந்த காப்பகத்திலே இருக்கக்கூடிய அந்த வயோதிகர்களிடம் அந்த நிர்வாகம் கேட்டது. அதிலே ஒரு 104 வயதினுடைய மூதாட்டி தனக்கான ஆசையை குறிப்பிட்ட போது நிர்வாகம் அசந்து போனது, வியந்து போனது. அந்த மூதாட்டி சொன்னால், என்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது நான் ஜெயிலுக்கு செல்ல வேண்டும், சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும், அதனுடைய அனுபவம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டவுடன் கடைசியிலே காவலர்களை அழைத்து அந்த மூதாட்டியை கைது செய்து வண்டியிலே ஏற்றி ஜெயிலுக்கு அவர்களை கொண்டு போய் ஒரு நாள் அவர்களை அங்கே வைத்து அவர்களை வெளியே அனுப்பினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது, காண முடிகின்றது. இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களுடைய ஆசைகள் என்பது, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது விசித்திரமாக, வினோதமாக இருக்கும். பெருமக்களை, நாம் இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், மனிதர்களுடைய ஆசைக்கு எல்லைகள் இல்லை, அவர்களுடைய ஆசைகளுக்கு எல்லைகள் இல்லை, அளவுகோல் இல்லை, அதற்கு வயதும் இல்லை. மௌத்து வரை ஒரு மனிதனுக்கு ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அவனுடைய உடலிலே ஹயாத் இருக்கக்கூடிய காலங்கள் வரை ஏதாவது ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மௌத்துக்கு பிறகும் மனிதனுக்கு ஆசைகள் இருக்கும். மௌத்துக்கு பிறகும், அவன் மன்னரை வாழ்க்கைக்கு சென்ற பிறகும் அவனுக்கு ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் இவ்வளவு கவலையாக மனம் உடைந்து இருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தை இந்த போர்க்களத்திலே ஷஹீதாகிவிட்டார், குடும்பத்தை கவனிக்க வேண்டும், அவர்கள் விட்டு சென்ற கடனையும் நான் தான் அடைக்க வேண்டும், எனவேதான் நான் பெரும் கவலையிலே இருக்கிறேன் என்பதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உன் தந்தையிடம் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? உன் தந்தையிடம் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் தெரியுமா? அதை நான் உங்களுக்கு சொல்லவா என்று கேட்ட பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள், அவசியம் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, என் அடியானே, உன் ஆசை என்னவென்று எனக்கு சொல், அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்பதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் அல்லாஹ் கேட்டதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அதற்கு உன் தந்தை இன்னொரு முறை யா அல்லாஹ், என்னை உலகத்திற்கு அனுப்பி வை, நான் மறுபடியும் ஷஹீதாக வேண்டும் என்பதாக அவர்கள் மௌத்தான பிறகும் அவர்களுடைய ஆசையை வெளியிட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், என்னுடைய அளவில் மௌத்தானவர்கள் என்னிடத்திலே வந்துவிட்டால் அவர்கள் திரும்ப செல்ல முடியாது, திரும்ப உலகத்திற்கு போகவே முடியாது என்று சொன்ன பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்களுடைய தந்தை சொன்னார்,
அப்படி என்றால் நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம், மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு மௌத்து இல்லை, நாங்கள் ஹயாத்தாக இருக்கின்றோம் என்ற செய்தியை எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்பதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தை அல்லாஹ்விடம் சொன்ன பொழுது, அப்பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்தான், ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான். யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து ஷஹீதாகின்றார்களோ அவர்கள் மௌத்தானவர்கள் என்பதாக நீங்கள் சொல்ல வேண்டாம், அவர்கள் ஹயாத்தானவர்கள், அவர்கள் அல்லாஹ்வோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் மூலமாக அவர்களுக்கு ரிஸ்க் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறியதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமக்களை, ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற பொழுதும் ஆசைகள் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அவன் மௌத்தான பிறகும் அவனுடைய ஆசை அவனை விட்டும் செல்வதில்லை. நாம் மறுமை நாளிலே, நான் சொர்க்கத்திலே எப்படி இருக்கின்றோம், நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய செயல்பாடுகள் இங்கே எப்படி இருக்கிறது என்பதை என்னுடைய மக்களுக்கு அறிவித்து விடுங்கள், இதுதான் என்னுடைய ஆசை என்பதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தை கூறியிருக்கின்றார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஆசைகள் என்பது ஆயிரங்களை தாண்டி இருக்கிறது. ஆனால் அந்த ஆசைகள் எதற்காக பட வேண்டும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எந்த எண்ணத்திலே இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இங்கே மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. பெருமக்களே, மனிதனுக்கு வயதானாலும் அவனுக்கு இருக்கக்கூடிய இரு ஆசைகள் இருக்கிறது, அதற்கு வயதே ஆகுவதில்லை. இரு ஆசைகள் இருக்கிறது, அதற்கு வயதாகுவதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யஹ்ருமு இப்னு ஆதம் வ தஷீபு மின் இஸ்னதானி அல் ஹர்ஸ அலல் உமர. இரண்டு ஆசைகள், எல்லா ஆசைகளுக்கும் வயதாகிவிடும். ஆனால் இரண்டு ஆசைகள், ஆதமுடைய மகன் வயோதிகத்தை அடைந்து விடுகிறான், ஆனால் அவனிடம் இரண்டு விஷயங்கள் மட்டும் இளமையாகவே இருக்கின்றன. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்றே பொருளாசை, இன்னொன்றே ஆயுளின் ஆசை. உலகத்திலே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற அந்த செயல்பாடு இருக்கிறதே, அது இளமையாகத்தான் இருக்கிறது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, பொருளை பெருக்க வேண்டும் என்ற ஆசை, நீண்ட நாள் உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறதே, அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதே, உலகத்திலே யாருக்கு இல்லாமல் இருக்கும்? எல்லா மக்களுக்கும் இருக்கும். உலகத்திலே நீண்ட நாள் வாழ வேண்டும், நான் பொருளோடு இருக்க வேண்டும் என்பதாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என்ன செய்யும், அந்த பொருள் ஆசை, அந்த ஆயுளின் ஆசை மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை இங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களே, என்றும் இளமையாக இருக்க வேண்டும், எது தேவை என்பதை ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் இந்த இரண்டு ஆசைகளுக்கு வயதே இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, ஆசைகள் எல்லோருடைய உள்ளங்களிலே ஆட்கொண்டிருக்கிறது. அதற்கு வரையறை இல்லை, வயதும் இல்லை. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் நம்முடைய ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஆசைகள் என்பதற்கு வயது இல்லை, அதற்கு வரையறை அல்ல. ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் நம்முடைய ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும், எதை ஆசைப்பட வேண்டும், எப்படி ஆசைப்பட வேண்டும், நமது ஆசைகளுக்கு இஸ்லாம் விதித்து இருக்கக்கூடிய வரையறை என்ன என்பதை இங்கே நமக்கு தெள்ள தெளிவாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல்யஸ்தக்பிர். உங்களில் ஒருவர் ஆசைப்படுவராக இருந்தால் அதிகமாக ஆசைப்பட்டுக் கொள்ளுங்கள். உங்களில் ஒருவர் உலகத்திலே ஆசைப்படுவதாக இருந்தால் அதிகமாக ஆசைப்பட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் தன் இறைவனிடம் கேட்கிறார். இறைவன் நினைத்தால் எதையும் தருவான். இறைவனுக்கு எதுவும் தூரமானதல்ல. பிள்ளை செல்வத்தை ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான், பொருளாதாரத்தை ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான், வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறான். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதனுடைய ஆசைகள், மனிதனுடைய கனவுகள், மனிதனுடைய அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல்யஸ்தக்பிர். ஒரு மனிதன் ஆசைப்படுவதாக இருந்தால் அதிகமாக ஆசைப்பட்டுக் கொள்ளுங்கள்.
ஏனென்றால் அவனுடைய ஆசைகளை அவன் தன் இறைவனிடம் கேட்கின்றான். இறைவன் நினைத்தால் கொடுப்பான். அவன் கொடுப்பது என்பது தூரமானது அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, அல்லாஹு தஆலாவிடம் நாம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தன்னிடம் மனிதன் கேட்கின்ற பொழுது அவனுடைய கரங்களை வெறும் கரங்களாக அனுப்புவதற்கு நான் வெட்கப்படுகிறேன். அல்லாவிடம் எதை கேட்டாலும் அவன் கொடுப்பதற்கு தகுதியானவன். அல்லாஹ் எதை கொடுத்தாலும் எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் சற்று குறையாமல் விசாலமாக கஜானா உடையவன் அல்லாஹ். அதனால் அவனிடம் நீங்கள் கேட்கின்ற பொழுது தாராளமாக விசாலமாக கேளுங்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். பெருமக்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே எதை ஆசைப்பட வேண்டும், நம்முடைய ஆசைகள் எதுவாக இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சொர்க்கத்தை கேட்க வேண்டும். உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். யா அல்லாஹ், உலகத்திலே நான் வாழ்கின்ற பொழுது வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும். இது என்னுடைய ஆசையாக இருக்கிறது, இது என்னுடைய கனவாக இருக்கிறது. நான் 4 மனிதர்கள் மதிப்பதை போல நான் உலகத்திலே வாழ வேண்டும். நான் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். என்னுடைய கனவுகள் இதுதான் என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே எதை ஆசைப்பட வேண்டும், எதற்காக ஆசைப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எதை ஆசைப்படுங்கள்? சுவர்க்கத்தை ஆசைப்படுங்கள். சுவர்க்கத்திலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஆசையை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்துங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் இதா சஅல்தும் ஃபஸ்அலூஹு ஃபிர்தௌஸ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் சொர்க்கத்தை கேளுங்கள். எப்பேற்பட்ட சொர்க்கம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நீங்கள் கேளுங்கள். எத்தனையோ சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். எத்தனையோ அல்லாஹ் சுவனத்தை படைத்து இந்த மனிதனுக்காக அங்கே தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்கின்ற பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை கேளுங்கள். காரணம் என்னவென்றால் ஃபஇன்னஹு வஸத்துல் ஜன்னா வஅலல் ஜன்னதி வஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான் வமின்ஹு தஃபிரு அன்ஹார். நீங்கள் இறைவனிடத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்தை கேளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அதுதான் சுவனத்தின் மத்திய பகுதியாக இருக்கின்றது. சுவனத்திலே உயர்ந்ததாக இருக்கிறது. அதற்கு மேல்தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அங்கிருந்துதான் சுவனத்தினுடைய நதிகள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதன் சமூகத்திற்கு சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களை, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஆசைகளை ஊக்குவிக்கிறது. அந்த ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும்? உயர்வானதாக இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு அதிகம் ஆசைப்படக்கூடிய உள்ளம் இருந்தது. ஆரம்பத்திலே சிறுவர்களில் ஒரு சிறுவனாக நான் உலகத்திலே வாழ்ந்து வந்தேன். கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதை நான் பெற்றுக்கொண்டேன். பின்பு அதிகாரத்தை நான் ஆசைப்பட்டேன். அதிகார பதவிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதையும் நான் பெற்றுக்கொண்டேன். பின்பு உயர்தரமான ஆடைகளை அணிய வேண்டும், அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதையும் அடைந்து கொண்டேன். வேறு யாருக்கும் கிடைக்காத அழகான வாழ்க்கை எனக்கு கிடைத்தது. பின்பு என்னுடைய உள்ளம் மறுமையை ஆசைப்பட்டது. ஆரம்பத்திலே உலகத்தை நான் ஆசைப்பட்டேன், கல்வியை ஆசைப்பட்டேன், அதிகாரத்தை ஆசைப்பட்டேன், பதவிக்கு ஆசைப்பட்டேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது. யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். கடைசியாக என்னுடைய உள்ளம் எதை ஆசைப்பட்டது? மறுமையை ஆசைப்பட்டது. நாளை மறுமை நாளிலே, நாளை அல்லாஹ்விடத்திலே எப்படி நாம் இருக்க போகிறோம்? அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு எப்படி கிடைக்கும்? எந்த அமலை செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், எதை செய்தால் அல்லாஹ் வெறுப்பான் என்ற எல்லா சிந்தனைகளும் மறுமையை நோக்கி இருந்தது. என்னுடைய ஆசைகள் மறுமையினுடைய விருப்பமாக இருந்தது என்பதாக அந்த நேரத்திலே உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள்.
பெருமக்களே, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய தோழர்களிடத்திலே உங்களுடைய ஆசைகளை பற்றி நீங்கள் கூறுங்கள். ஒரு தோழர் சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த வீடு முழுக்க தங்க கட்டிகள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ஒரு சஹாபி, ஒரு தோழர் சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய வீடு முழுக்க தங்க கட்டிகள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்பதாக சொன்னார். இன்னொரு சஹாபி சொன்னார், வீடு முழுக்க முத்து மரகதம் மாணிக்கம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், நான் அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்பதாக கூறினார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அபூ உபைதாவை போல ஒரு மனிதர்கள் வீடு முழுக்க இருந்தால் வீடு முழுக்க இருப்பதே நான் பிரியப்படுகிறேன். ஏன் அபூ உபைதாவை சொன்னார்கள் என்றால், அபூ உபைதா என்பவர்கள் இந்த மார்க்கத்திற்கு நம்பிக்கை உரியவர். ஆகையால் அந்த மனிதர்களை போல என்னுடைய வீடு முழுக்க மனிதர்கள் இருப்பதே நான் பிரியப்படுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, சகாபாக்களுடைய அந்த ஆசை, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய கனவுகள் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி வெளிப்படுத்தினார்கள், இன்றே நம்முடைய ஆசைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆசைகள் 1000 ஆசைகளை நம்முடைய உள்ளத்திலே அடக்கி வைத்திருக்கிறோம். எது ஆசை? பொருள் ஆசையா, இல்லை பணம் ஆசையா, ஆயுளின் ஆசையா, எதை ஆசைப்பட வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறேன் என்றால், அமலின் மீது ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் நம் மீது விதித்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், அதிலே ஆசைப்பட வேண்டும். தொழுவதை ஆசைப்பட வேண்டும், நோன்பு நோற்பதை ஆசைப்பட வேண்டும். இப்படி மக்களுக்கு தான தர்மங்களை வழங்குவதை ஆசைப்பட வேண்டும். இதுதான் உண்மையான ஆசை என்பதாக ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய ஆசை. நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற ஆசை, இதுதான் அசலான ஆசை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், தபூக்குடைய போர்க்களத்தின் போது ஒரு இடத்திலே இரவு தங்கினோம். அப்போது இடையிலே நான் விழித்து பார்த்தேன், தூரத்திலே ஒரு வெளிச்சம் தெரிந்தது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், தபூக்குடைய போர்க்களத்தின் போது ஒரு இடத்திலே இரவு நேரம் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கே நாங்கள் தங்கினோம். தங்கிய பிறகு நாங்கள் எழுந்து பார்க்கின்ற பொழுது தூரத்திலே ஒரு வெளிச்சம் தெரிந்தது. நான் அங்கே சென்று பார்த்தால் அங்கே துல் விஜய்தா என்ற ஒரு மனிதர் மரணித்து கிடந்தார். அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய வேளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஈடுபட்டு இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழிக்குள் இறங்கி இருந்தார்கள். அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் அவர்களை வாங்கி, அந்த ஜனாசாவை வாங்கி குழிக்கிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து அடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். அடக்கிய பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்காக, அந்த மையத்திற்காக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த மையத்தை நாங்கள் பொருந்திக் கொண்டோம், நான் பொருந்திக் கொண்டேன். யா அல்லாஹ், நீயும் இந்த மையத்தை பொருந்திக் கொள்வாயாக, இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவர்களை பரிசுத்தமாக்குவாயாக என்ற துஆவை அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த மையத்தாக இருந்திருக்க கூடாதா, நான் அந்த ஜனாசாவாக இருந்திருக்க கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்காக துஆ செய்திருக்கின்றார்களே, அந்த ஜனாசாவாக இருப்பதை நான் ஆசைப்படுகிறேன். சகாபாக்களுடைய ஆசைகள், அவர்களுடைய கனவுகள், அவர்களுடைய இந்த எதிர்பார்ப்புகள் விசித்திரமானதாக, வினோதமானதாக இருந்தது. மனிதன் உலகத்திலே வாழ வேண்டும், நீண்ட நாள் வாழ வேண்டும், நீண்ட நாள் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவான், எதிர்பார்ப்பான். ஆனால் சகாபா பெருமக்கள் அந்த மையத்தாக நான் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, நான் அப்படி இருப்பதை பிரியப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, மறுமையினுடைய சிந்தனையிலே அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இந்த ஆசைகள் என்பது, எதிர்பார்ப்புகள் என்பது, கனவுகள் என்பது மறுமையை சார்ந்து இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வை சார்ந்தே இருக்க வேண்டும். நாம் முதல் பட்சமாக நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துக்க வீடாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான ஒரு நேரங்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் அல்லாஹ்வை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதை அந்த நேரத்திலே நாம் ஆசைப்பட வேண்டும். இரண்டாவது தடவைதான், இரண்டாவது பட்சமாகத்தான் மற்ற உலக காரியங்களிலே நம்முடைய கவனம் செல்ல வேண்டுமே தவிர நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் மறுமையை நோக்கி இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளவுதான் ஆசைகளும் கனவுகளும் இருந்தாலும் நம்முடைய ஆசைகளும் கனவுகளும் மறுமையை நோக்கி இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டும். இதைத்தான் சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்தார்கள், வெளிப்படுத்தினார்கள் என்பதை ஹதீஸின் மூலமாக காண முடிகின்றது. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஆசைகளை, நம்முடைய கனவுகள் மறுமையை நோக்கி இருக்கக்கூடிய ஆசைகளாக அல்லாஹு தஆலா உலகத்திலே ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.